அன்பான ஆன்மீக தேடுபவர்களே, இன்று நாம் ஆழமாக ஆராயப் போகும் தலைப்பு புத்தரின் உபதேசங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று. அது மனதின் இருள், கவலை, கோபம், ஆசை மற்றும் கவனச்சிதறல்களை எவ்வாறு தாண்டுவது என்பதை நமக்கு வெளிச்சம் போல் காட்டுகிறது. இருள் என்பது வெளியில் இல்லை, அது நமது உள்ளத்தில் தோன்றுகிறது. அந்த இருளை உணர்ந்து அதை விலக்குவதுதான் தியானத்தின் பாதையின் முதல் படி. புத்தர் சொன்னார், மனமே எல்லாவற்றுக்கும் மூல காரணம் என்று. மனம் தூய்மையாக இருந்தால் நாம் செய்யும் வார்த்தை, செயல் எல்லாமே ஒளி போல ஆகும். ஆனால் மனம் இருள் சூழ்ந்து இருந்தால் அங்கே இருந்து வருவது எல்லாம் துன்பத்தை உருவாக்கும். எனவே நம் பயணம் உள்ளத்தில் தொடங்குகிறது. நமது சிந்தனை, நமது உணர்வு, நமது ஆசை, கோபம், பொறாமை, பயம் எல்லாமே நம்மை விலக்கும் விசைகள் ஆகின்றன. புத்தரின் போதனையில் எட்டங்க மார்க்கம் மிக முக்கியம். அந்த எட்டங்க மார்க்கத்தின் முதல் நிலை சமய திருஷ்டி, அதாவது சரியான பார்வை. நாம் எதை பார்க்கிறோம், எதை நம்புகிறோம், எதை உண்மையாக கருதுகிறோம், அதுவே நம்மை வழி நடத்துகிறது. இருள் மனம் எப்போதும் தவறான பார்வையை தருகிறது. அது சொல்வது, நீ பாதிக்கப்படுகிறாய், நீ ஏழை, நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்று. அது தொடர்ந்து கிசுகிசுக்கிறது. ஆனால் புத்தர் சொன்னார், உண்மையை பார்க்கவும். துன்பம் உள்ளது, அது நிஜம். ஆனால் துன்பத்திற்கு காரணம் உள்ளது, அதையும் அறியலாம். அதற்கான முடிவும் உள்ளது, அதை தாண்டும் பாதையும் உள்ளது. இதுதான் 4 அரிய சத்தியங்கள். நாம் கவனச்சிதறலை தாண்ட வேண்டும் என்றால் முதலில் நாம் கவனம் எதில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் எண்ணற்ற திசைகளில் நமது மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சமூக ஊடகம், தொழில்நுட்பம், ஆசைகள், கோபங்கள், நினைவுகள், எதிர்கால கனவுகள் எல்லாம் நம்மை பிடித்துவிட்டன. இதனை புத்தர் மாறுபட்ட உருவில் சொல்லியுள்ளார். குரங்கு மனம் என்று. எப்போதும் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கொண்டே இருக்கும் ஒரு குரங்கே போல நமது மனமும் ஓய்வின்றி தாவுகிறது. அதனை நிறுத்த முடியாது, ஆனால் அதனை மெதுவாக அமைதிப்படுத்த முடியும். தியானம் என்பது இந்த அமைதியை ஏற்படுத்தும் முக்கிய கருவி. புத்தர் அனுபவத்தில் நேரடியாக கற்றுக் கொடுத்தார். சுவாசத்தை கவனித்து அமர்ந்து மனதை காண்பது. மனதில் எழும் எண்ணங்களை அடக்காமல் அவற்றை பார்க்க வேண்டும். அவை மேகம் போல வந்து போகும் என்பதை உணர வேண்டும். அவை நம்முடையது அல்ல என்ற உணர்வு வரும்போது இருள் விலகத் தொடங்கும், கவனச்சிதறலும் குறையும். நாம் இந்த பாட்காஸ்டில் புத்தரின் வாழ்க்கை சம்பவங்கள் மூலம் அவரது வாக்குகளை விளக்கப் போகிறோம். அவரது வாழ்க்கையில் பல தருணங்கள் நமக்கு உதாரணமாக இருக்கும். அவர் அரண்மனை வாழ்க்கையை விட்டு சென்றது ஏன், அவர் துன்பத்தை உணர்ந்தது எப்படி, அவர் 6 வருடம் தவத்தில் இருந்தது எவ்வாறு, நடுநிலை பாதையை கண்டுபிடித்தார், எல்லாவற்றும் நமக்கு ஒரு வரைபடம் காட்டுகின்றன. அந்த வரைபடம் நமது மனத்தை இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும். நாம் அனைவரும் இருள் மனம் என்ற சொல்லை கேட்கும்போது பயம் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அது நம்முடைய பகை அல்ல. அது நம்மை விழிப்பூட்டும் ஒரு செய்கை மாதிரி. அது நம்முள் இருக்கும் சில அடக்கி வைத்த உணர்ச்சிகள், சில தீர்க்கப்படாத நினைவுகள், சில நம் வாழ்வில் நடந்த வேதனையான சம்பவங்கள். அவை வெளிப்பட விரும்புகின்றன, ஆனால் நாம் அவற்றை ஏற்க மறுக்கிறோம். அதுதான் இருள் மனம். நம்மை சுற்றும் போல தோன்றுகிறது. புத்தர் சொன்னார், இருள் மனம் ஒரு நிழல் போல. அது நம்மோடு எப்போதும் இருக்கிறது, ஆனால் அந்த நிழல் ஒளி விழுந்தால் தானாக மறைகிறது. எனவே நாம் செய்ய வேண்டியது ஒளி கொண்டு வருவதுதான். அந்த ஒளி நம் விழிப்புணர்வு. புத்தர் கற்றுக் கொடுத்த முக்கியமான வழி சதிப்பட்டான சுத்திரத்தில் உள்ளது. அதாவது சதியை வளர்த்தல். 4 நிலைகளில் உடல், வேதனை, மனம், தர்மம் என்பவற்றை கவனித்து காண்பது. இதை தினமும் பின்பற்றினால் இருள் மனத்தின் ஆழம் குறையும். ஒரு உதாரணம் கொள்வோம். நமக்கு கோபம் வந்தால் நாம் உடனே செயல்படுகிறோம். கோபம் வெளியில் ஒரு மனிதனை குறிக்கிறது, ஆனால் உண்மையில் அந்த கோபம் நமக்குள் உண்டானது. ஏனெனில் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அது பூர்த்தியாகவில்லை, அதனால் கோபம் வந்தது. அந்த நேரத்தில் சதி வளர்த்தவர் உடனே கோபத்தை பார்க்கிறார். அவர் சொல்வார், இது கோபம், நான் அதனுடன் ஒன்றல்ல, அது என் உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறது, அது போய்விடும். இந்த இடைவெளிதான் இருளை விலக்கும் தருணம். கவனச்சிதறலை பற்றி பார்ப்போம். நமது உலகம் இப்போது மிகவும் சத்தமாக உள்ளது. எப்போதும் அறிவிப்புகள், சத்தங்கள், செய்திகள், வீடியோக்கள். நாம் அமைதியாக இருக்க முடியாமல் போகிறது. இந்த நிலையில் புத்தரின் உபதேசம் மிகவும் பொருத்தமானது. அவர் சொன்னார், பிரஜ்ஜா, அதாவது அறிவு, நம் உள்ளத்தில் இருந்து எழும். அது வெளியில் இருந்து வராது. ஆனால் அதை வளர்க்க நாம் முதலில் தியானத்தில் அமர வேண்டும். சுவாசத்தை எண்ண வேண்டும். உள்சுவாச, வெளிச்சுவாச என்பதை கவனிக்க வேண்டும். இந்த எளிய செயல் மனதை ஒரு புள்ளியில் நிறுத்துகிறது. ஒரு நொடி
கூட மனம் அமைதியானால் அது ஒரு பெரும் ஒளியே தருகிறது. இந்த ஒளி நமக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வைக்கும். புத்தர் வாழ்க்கையில் பல சமயம் அவர் சீடரிடம் சொன்னார், இருள் மனம் வந்து கொண்டிருந்தாலும் அதனை எதிர்த்து போராட வேண்டாம், அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை வரவேற்குங்கள், அது என்ன சொல்ல விரும்புகிறது என்பதை கேளுங்கள். இந்த கேள்வி கேட்கும் திறன்தான் ஆன்மீகத்தின் இதயம். நாம் எதையாவது தள்ளி வைப்பதற்கு பதிலாக அதனோடு அமர்ந்து அதை பார்க்கிறோம், அதனால் அது கரைகிறது. நம் நாளாந்த வாழ்க்கையில் இதை எப்படி செயல்படுத்தலாம்? ஒரு காலை எழுந்தவுடன் சில நிமிடம் அமைதியாக அமருங்கள், கண்களை மூடுங்கள், உங்கள் மனதில் எவ்வளவு எண்ணங்கள் ஓடுகின்றன என்று பாருங்கள், எந்த தீர்ப்பு இன்றி அவற்றை பாருங்கள். இதுதான் சதி வளர்ப்பு பயிற்சி. பிறகு உங்கள் சுவாசத்தை மெதுவாக கவனியுங்கள். உள்சுவாசம் ஆழமாக உள்ளே வருகிறது, வெளிச்சுவாசம் மெதுவாக வெளியேறுகிறது என்று மனதில் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் உடல் மெதுவாக ஓய்வு எடுக்கும், உங்கள் இதய துடிப்பு சீராகும், உங்கள் நரம்புகள் தளர்கின்றன. இந்த நிலை இருள் மனத்தை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும். புத்தரின் போதனையில் கருணை மிக முக்கியமானது. இருள் மனத்தை விலக்க கருணை ஒரு வலிமையான மருந்து. அவர் சொன்னார், தன்னை நேசிக்காதவர் யாரையும் நேசிக்க முடியாது. எனவே முதலில் நமக்கே கருணை கொடுப்பது அவசியம். நாம் தவறுகள் செய்திருக்கலாம், நாம் துன்பத்தை சந்தித்திருக்கலாம், அதற்காக நம்மை குற்றம் சொல்லாமல் நம்மை நேசிக்க வேண்டும். இந்த நேசம் இருள் மனத்தின் பிளவை குணப்படுத்தும், பிறகு அதையே பிறருக்கும் வழங்க முடியும். புத்தரின் வார்த்தைகளில் ஒரு ஆழமான வாக்கு உண்டு, துன்பத்தை அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் விடுதலையின் வழி என்று. நம்மில் பலர் துன்பத்திலிருந்து ஓட முயல்கிறோம், அதை மறக்க முயல்கிறோம், ஆனால் அது மறையாது, அது மீண்டும் மீண்டும் வந்து நம்மை வாட வைக்கும். புத்தர் சொன்னார், அந்த துன்பத்தை நேராக பார்க்கவும், அதனை உணரவும், அப்போதே அது கரைந்துவிடும். ஒரு பனி உருகும் போல இருள் மனம் ஒளியாக மாறும். புத்தரின் வாழ்க்கைதான் நமக்கு ஒரு ஆழமான பாடமாக உள்ளது. அவர் பிறந்தது கபிலவஸ்து என்ற நகரத்தில், சித்தார்த்தர் என்ற பெயரில். அவரின் தந்தை சுத்தோதன மன்னர் அவரை உலகின் துன்பத்தை காணாமல் பாதுகாப்பாக வைத்தார். அவருக்கு அரண்மனையில் எல்லா சுகமும் கிடைத்தது, அழகான தோட்டங்கள், இசை, நடனம், பல்வேறு விருந்து நிகழ்ச்சிகள் அனைத்தும் இருந்தன. ஆனாலும் சித்தார்த்தரின் உள்ளம் ஏதோ ஒரு காலி உணர்வை சந்தித்தது. ஒரு நாள் அவர் வெளியில் சென்றார். அப்போது அவர் பார்த்தார், முதிய ஒருவன். அவர் நடக்க முடியாமல் தளர்ந்து இருந்தார். பிறகு மற்றொரு நாள் அவர் நோயுற்ற ஒருவனை பார்த்தார். மூன்றாவது நாள் அவர் ஒரு சவத்தை பார்த்தார், இறப்பே அவர் நேரில் கண்டார். இந்த 3 காட்சிகள் அவரின் உள்ளத்தை ஆழமாக அதிர்ச்சியடையச் செய்தது. அவர் உணர்ந்தார், வாழ்க்கை என்றால் பிறப்பு, முதுமை, நோய், மரணம் ஆகிய 4 நிலைகளும் இருக்கின்றன. யாரும் அதை தப்பிக்க முடியாது. அதற்கான தீர்வு இருக்கிறதா என்று அவர் தேடத் தொடங்கினார். 4வது நாள் அவர் ஒரு சாமியாரை பார்த்தார். அவர் முகத்தில் அமைதி இருந்தது. இந்த காட்சி சித்தார்த்தருக்கு பேருக்கம் தந்தது. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் கூட அமைதி பெற முடியும் என்ற நம்பிக்கை வந்தது. இதுவே அவரது ஆன்மீக பயணத்தின் தொடக்கம். ஒரு இரவு அவர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். தனது மனைவி யசோதரா மற்றும் மகன் ராகுலனை பார்த்து அமைதியாக விட்டுச் சென்றார். ஏனெனில் அவருக்கு உலகின் துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்ற பெரும் தீர்மானம் எழுந்தது. அவர் பல குருமார்களிடம் தத்துவம் கற்றார், யோகா, தியானம் கற்றார். ஆனாலும் அவர் உண்மையான விடுதலையை பெறவில்லை. அவர் கடும் தவம் செய்தார், உடலை வாட வாட துன்புறுத்தினார். இறுதியில் உணர்ந்தார், இந்த பாதை சரியானது இல்லை. எனவே அவர் உணவு உண்டார், உடல் வலிமையை மீட்டார். பின்னர் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து தியானம் செய்தார். நான் உம்மை கண்டுபிடிக்கும் வரை எழமாட்டேன் என்று உறுதியெடுத்தார். அந்த இரவில் அவர் ஆழமான தியானத்தில் சென்றார். அவரது மனம் பல சோதனைகளை சந்தித்தது. மாறா என்ற இருள் சக்தி அவரை திசை திருப்ப முயன்றது. பயம், காட்சிகள், ஆசை காட்சிகள், கோபம் எல்லாம் வந்தது. ஆனால் சித்தார்த்தர் தனது சுவாசத்தில் நிலைத்தார், தனது மனதை அமைதியில் வைத்தார். விடியற்காலையில் அவர் அறிவொளி பெற்றார். அவர் புத்தர் ஆனார், விழித்தவர் ஆனார். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடம் கூறுகிறது. இருள் மனம் நம்மை பல சோதனைகளால் சோதிக்கும். பயம், ஆசை, வெறுப்பு அனைத்தும் நம்முள் எழும். அந்த நேரத்தில் நாம் விழிப்புணர்வில் நிலைத்தால் அந்த இருள் கலைந்துவிடும். புத்தர் நமக்கு காட்டியது சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துவது மற்றும் நடுநிலை பாதையில் வாழ்வது மிக முக்கியம் என்று. அவர் தனது சீடர்களுக்கு பல நடைமுறை வழிகளை சொன்னார். ஒன்று, அனாபானசதி, அதாவது சுவாசத்தை கவனித்தல். உள்சுவாசம், வெளிச்சுவாசம் இரண்டையும் சமமாக கவனிக்கும்போது மனம் ஒருமுகப்படையும். இரண்டாவது, மெத்தா பாவனா, அதாவது கருணையை வளர்த்தல். முதலில் நமக்கே கருணை, பிறகு
குடும்பத்தினர் பிறகு, நண்பர்கள் பிறகு, பகைவர்கள் இறுதியில் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் கருணை கொடுப்பது இந்த பயிற்சி. மனதில் இருக்கும் வெறுப்பு, பொறாமை, கோபம் போன்ற இருளைக் கரைக்கிறது. புத்தர் நவீன காலத்திற்கும் பொருந்தும் வழிகளை சொன்னார். இன்று நாம் பல அழுத்தங்களில் வாழ்கிறோம். வேலை, குடும்ப பொறுப்புகள், சமூகம் எல்லாம் நம்மை வாட்டுகிறது. கவனச்சிதறல் எப்போதும் நம்மை சுற்றுகிறது. இந்த நேரத்தில் நாமும் புத்தர் போல தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர வேண்டும். நமது கைபேசி சாதனங்கள் அனைத்தையும் விட்டு சில நிமிடம் சுவாசத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நம்முள் எழும் எண்ணங்களை குற்றம் சொல்லாமல் பார்க்க வேண்டும். அந்த பார்வைதான் இருளை ஒளியாக மாற்றும். நாம் எதையும் விரைவில் முடிக்க விரும்புகிறோம். ஆனால் புத்தர் சொன்னார், பொறுமை முக்கியம். தியானம் தினமும் செய்யும்போதுதான் மனம் மெதுவாக அமைதியாகும். ஒரு நாளில் அது நிகழாது. ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் மனம் ஒளி பெறும். ஒரு கண்ணாடி எவ்வளவு தூசி படிந்திருந்தாலும் அதை தினமும் சுத்தம் செய்தால் ஒரு நாள் அது வெளிச்சமாகும். அதுபோல நமது மனமும் தியானத்தின் மூலம் சுத்தமாகும். கருணை தியானம் மற்றும் கவனச்சிதறலை மாற்றும் வழிகள். புத்தர் சொன்னார், இருள் மனம் கருணை வெளிச்சத்தில் கரையும். அவர் கூறிய மெத்தா பாவனா கருணை தியானம் என்பது மிக எளிய ஆனால் மிக ஆழமான பயிற்சி. முதலில் நாம் அமைதியாக அமர வேண்டும். முதுகு நேராக இருக்க வேண்டும். கண்களை மூடி சுவாசத்தில் சில நிமிடம் கவனம் செலுத்த வேண்டும். பின்னர் நம்முள் சொல்ல வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நான் பாதுகாப்பாக இருக்கட்டும், நான் அமைதியாக இருக்கட்டும். இந்த வாக்கியங்களை மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது நம்முள் ஒரு மென்மையான பாசம் எழுகிறது. பிறகு அதை நமது குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்ப வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும், அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், அவர்கள் அமைதியாக இருக்கட்டும் என்று மனதில் சொல்ல வேண்டும். பிறகு நம்மை பாதித்தவர்களுக்கும் பகைவர்களுக்கும் கூட அதையே சொல்ல வேண்டும். இது மிகவும் கடினம், ஆனால் அதுவே இருளை ஒளியாக்கும் மிக வலிமையான மருந்து. மெத்தா பாவனாவின் போது சில நேரங்களில் மனதில் கோபம், பழி, சினம் எழலாம். அது இயல்பானது. அந்த நேரத்தில் அதை தள்ளாமல் பார்க்க வேண்டும். இது கோபம், இது சினம் என்று சொல்லி சுவாசத்தில் மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சி மனதில் உள்ள பழைய காயங்களை குணப்படுத்தும். புத்தரின் மேற்கோள்களில் ஒன்று, மனமே முன்னோடி, மனமே முதன்மை, மனமே வழிகாட்டி. நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது. எனவே நம்முடைய எண்ணங்களை ஒளிமயமாக்க வேண்டும். அவை கருணை, பாசம், அன்பு கொண்டிருக்க வேண்டும். இல்லையெனில் இருள் மனம் நம்மை பிடித்துவிடும். புத்தர் சொன்னார், வெறுப்பால் வெறுப்பு குன்றாது, வெறுப்பை மட்டுமே அன்பு குன்றச் செய்யும். இது ஒரு நிலையான சட்டம். நவீன வாழ்க்கையில் கவனச்சிதறல் அதிகமாக உள்ளது. நம் கைபேசியில் வரும் ஒவ்வொரு அறிவிப்பும் நம் மனதை இழுக்கிறது. இது நமக்கு தெரியாமலே ஒரு பழக்கமாகி விடுகிறது. எனவே முதலில் நாம் கவனச்சிதறலின் மூலங்களை அறிய வேண்டும். எத்தனை நேரம் நாம் சமூக ஊடகம் பயன்படுத்துகிறோம், எத்தனை நேரம் வீடியோ பார்க்கிறோம், எத்தனை நேரம் நம் மனம் அலைந்து திரிகிறது என்பதை எழுதிக் கொள்ள வேண்டும். பிறகு அதை கட்டுப்படுத்த சிறு இலக்குகளை அமைக்க வேண்டும். உதாரணத்திற்கு, காலை எழுந்தவுடன் கைபேசி பார்க்காமல் 10 நிமிடம் தியானத்தில் அமரலாம். இரவு படுக்கும் முன் பாதி மணி நேரம் கைபேசி வைக்கலாம். இந்த சிறிய மாற்றங்கள் மனதில் ஒரு அமைதி உருவாக்கும். கவனத்தை வளர்க்க புத்தர் பரிந்துரைத்த இன்னொரு வழி நடக்கும் தியானம். நாம் மெதுவாக நடை போட வேண்டும். ஒவ்வொரு அடியையும் கவனிக்க வேண்டும். வலது காலை எடுத்து வைக்கும் போது வலது காலை எடுத்து வைக்கிறேன் என்று மனதில் சொல்ல வேண்டும். இடது காலை எடுத்து வைக்கும் போது இடது காலை எடுத்து வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இதனால் மனம் இப்போது இங்கே இருக்க கற்றுக்கொள்கிறது. நமது சிந்தனை கடந்த காலம், எதிர்காலம் என்று அலைந்து தெரியாமல் நிகழ்காலத்தில் நிலைத்துக் கொள்கிறது. நவீன காலத்தில் நாம் தியானம் செய்ய முடியாது என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் புத்தர் சொன்னார், தியானம் என்பது வாழ்க்கையை விட்டு விலகுவது அல்ல, அது வாழ்க்கையை ஆழமாக அனுபவிப்பது. நம்மால் செய்யப்படும் ஒவ்வொரு செயலையும் முழுமையான விழிப்புணர்வுடன் செய்வதே தியானம். நாம் உணவு சாப்பிடும்போது சுவையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். நாம் நடக்கும்போது காற்றின் குளிரை உணர வேண்டும். நாம் பேசும்போது வார்த்தைகளை உணர்ந்து பேச வேண்டும். இது எல்லாம் தியானமே. இந்த வகையான விழிப்புணர்வு வளர்ந்தால் இருள் மனம் தானாக விலகும். ஒரு நாளில் பலமுறை நம் மனம் கவனச்சிதறலில் விழும். அந்த நேரத்தில் நம் சுவாசத்தை மெதுவாக கவனிக்கலாம். 3 ஆழமான சுவாசங்களை எடுத்துவிடலாம்.
இது நம் நரம்புகளை சீராக்கும், நம் மனதில் எழுந்து வரும் கோபம், சினம், பயம் ஆகியவற்றை குறைக்கும். புத்தர் சொன்னார், மனம் ஒரு குளம் போல, அது கலங்கினால் அதில் எதையும் பார்க்க முடியாது. ஆனால் அது அமைதியாக இருந்தால் அது கண்ணாடி போல எல்லாவற்றையும் தெளிவாக காட்டும். எனவே நமது பயணம் இந்த மனக்குளத்தை அமைதியாக்கும் பயணம். புத்தரின் மற்றொரு ஆழமான வாக்கு உண்டு, நீ எதை நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய். எனவே நாம் நம்முள் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும். தினமும் காலை சில நிமிடம் நன்றி சொல்லும் பழக்கம் நல்லது. நான் உயிருடன் இருக்கிறேன், நன்றி. நான் சுவாசிக்கிறேன், நன்றி. எனக்கு உணவு கிடைக்கிறது, நன்றி. எனக்கு குடும்பம், நண்பர்கள் இருக்கிறார்கள், நன்றி என்று சொல்ல வேண்டும். இந்த நன்றி உணர்வு நமது மனதை வெளிச்சமாக்கும். சீடர்களின் கதைகள், மன உளவியல் விளக்கம் மற்றும் தியான நிலைகள். புத்தரின் சீடர்களில் அனிருத்தர் என்பவர் மிகவும் பிரபலமானவர். அவர் பிறப்பால் குருடர், ஆனால் அவரது மனம் மிக தெளிவாக இருந்தது. அவர் புத்தரை சந்தித்த போது ஒரு கேள்வி கேட்டார், நான் பார்வையற்றவன், உலகத்தை காண முடியவில்லை, நான் எப்படி தர்மத்தை காண்பேன் என்று. புத்தர் சொன்னார், உன் கண்கள் பார்வையற்றது உண்மை, ஆனால் உன் உள்ள கண்கள் திறக்கப்படலாம். நீ உன் உள்ளத்தில் ஒளி காண முடியும். அதற்காக சதி தியானம் செய்யும், சுவாசத்தை கவனித்து அமர் என்று அறிவுரை தந்தார். அனிருத்தர் தினமும் அனாபானசதி தியானம் செய்தார். மெதுவாக அவரது மனம் அமைதியாக ஆனது. ஒருநாள் அவர் ஒரு ஆழமான சமாதியில் சென்றார். அப்போது அவர் தனது உள்ளத்தில் ஒரு ஒளி எழுந்ததைக் கண்டார். அது கண்ணால் பார்க்கும் ஒளியல்ல, அது உள்ளம் அனுபவிக்கும் பரிசுத்த ஒளி. அது அவரது மனதை முழுமையாக வெளிச்சமாக்கியது. பின்னர் அவர் புத்தரிடம் வந்து சொன்னார், நான் பார்வையற்றவனாக இருந்தும் இப்போது உலகத்தை உண்மையாக காண்கிறேன். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய பாடம் தருகிறது. நமது வாழ்க்கையில் எத்தனை இருள் இருந்தாலும், அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் நம்முள் ஒளி உண்டு. அதை காண வேண்டியதுதான் தியானம். கவனச்சிதறலை கடக்க வேண்டியதுதான் நம் பயிற்சி. மற்றொரு சீடர் அங்குலிமாலன். அவர் முதலில் ஒரு கொலைகாரன், பலரை கொண்டவர். அவர் பெயர் மக்கள் மனதில் பயம் உண்டாக்கியது. ஆனால் அவர் புத்தரை சந்தித்த போது அவர் மனம் மாறியது. புத்தர் அவரை பார்த்து கூறினார், நின்றுவிடு அங்குலிமாலா. அங்குலிமாலன் ஆச்சரியப்பட்டான். நான் நின்றிருக்கிறேன், ஆனால் நீ சொல்கிறாய் நான் நில் என்று. எப்படி என்றார். புத்தர் சொன்னார், நான் எப்போதும் யாரையும் காயப்படுத்தாமல் நிற்கிறேன், ஆனால் நீ தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய். நீயே உன்னை நிறுத்த வேண்டும். அங்குலிமாலன் உடனே தனது ஆயுதங்களை விட்டுவிட்டு புத்தரிடம் சரணடைந்தார். பின்னர் தியானம் செய்து ஒரு அமைதியான மனிதராக மாறினார். அவர் தன்னால் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களுக்கும் மனதளவில் மன்னிப்பு கேட்டார். பின்னர் அவர் ஒரு பிக்குவாக ஆனார். இந்த சம்பவம் காட்டுகிறது, எவ்வளவு பெரிய இருள் மனம் இருந்தாலும் அது ஒரு தருணத்தில் ஒளியாக மாறலாம். எப்போது ஒருவர் விழிப்புணர்வுடன் தமது செயல்களை பார்க்கிறாரோ அப்போது அவரது மனம் புதிய திசையில் செல்லும். கவனச்சிதறலின் வேர்கள் வெட்டப்படும். மன உளவியல் ரீதியாக பார்க்கும்போது நமது மனதில் இரண்டு முக்கிய அலைகள் நடக்கின்றன. ஒன்று தன்னியக்க சிந்தனை, அது எப்போதும் கடந்த காலம், எதிர்காலம் என்று ஓடிக்கொண்டே இருக்கும். மற்றொன்று விழிப்புணர்வு சிந்தனை, அது இப்போது இங்கே இருக்கும். தியானம் என்பது இந்த விழிப்புணர்வு சிந்தனையை வளர்க்கும் கருவி. நம்மால் எவ்வளவு அதிகமாக இப்போது இங்கே இருக்க முடிகிறதோ அவ்வளவு நமது மனதில் அமைதி வரும். தியானத்தில் 4 முக்கிய நிலைகள் உண்டு. முதலாவது நிலை மனம் சிதறியிருந்தாலும் சுவாசத்தில் மீண்டும் மீண்டும் திரும்பிக் கொண்டே இருக்கும். இந்த நிலை கடினமாக இருக்கும், ஆனால் பொறுமை அவசியம். இரண்டாவது நிலை மனம் சுவாசத்தில் நிலைத்துவிடும், சில நிமிடங்கள் முழு அமைதி வரும். மூன்றாவது நிலை மனம் மிக மென்மையாக இருக்கும், அப்போது கருணை பாசம் இயல்பாக எழும். நான்காவது நிலை மனம் முற்றிலும் வெளிச்சமாகும், எந்த சிந்தனையும் தடையாக இருக்காது. அந்த நேரத்தில் நம் உள்ளம் பேரானந்தம் அனுபவிக்கும். இந்த நிலைகளை அடைவதற்கு தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். புத்தர் சொன்னார், தியானம் ஒரு தோட்டம் போல, அதை தினமும் நீரூட்ட வேண்டும், இல்லையெனில் களைகள் வளரும். அந்த களைகள்தான் கவனச்சிதறல், இருள். மனம் தியானம் தொடர்ந்தால் அந்த களைகள் வேரோடு பிடுங்கப்படும். நாம் நமது வாழ்க்கையில் சில சுலபமான பயிற்சிகளைச் சேர்க்கலாம். உதாரணத்திற்கு தினமும் 3 முறை 3 ஆழமான சுவாசங்களை எடுத்துவிடலாம். வேலை இடையில் 5 நிமிடம் கண்களை மூடி உடல் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். எங்கே அழுத்தம் இருக்கிறது என்பதை உணரலாம். அதை மெதுவாக தளர்த்தலாம். இந்த சிறு சிறு பயிற்சிகள் மனதை விழிப்புணர்வுக்கு கொண்டுவரும். புத்தர் ஒருமுறை சொன்னார், நீ உன்னை அறிந்தால் முழு உலகத்தையும் அறிந்து விடுவாய். இது ஒரு உளவியல் உண்மை. நம்முடைய சிந்தனை மாதிரிகள், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய உணர்ச்சிகளை பார்த்தால்
உலகம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாமே புரிந்து கொள்கிறோம். அப்போதே நமக்குள்ள கோபம், வெறுப்பு, பயம் எல்லாம் குறைகிறது. தியான தடைகள் மற்றும் அவற்றை கடக்கும் நடைமுறைகள். புத்தர் கூறினார், தியான பாதையில் 5 பெரிய தடைகள் உள்ளன. அவை நம் மனதை இருள் சூழச் செய்கின்றன. அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தடையாக ஆசை. நமது மனம் எப்போதும் எதையாவது விரும்பிக் கொண்டே இருக்கும். நல்ல சுவை, உணவு, அழகான காட்சி, இனிமையான இசை, புகழ், அதிகாரம் எல்லாம் நம்மை கவரும். ஆசை தியானத்தின் போது கூட வரும். அந்த ஆசையை நாம் தள்ள வேண்டியதில்லை, ஆனால் அதை கவனித்து பார்க்க வேண்டும். இதுவே ஆசை என்று சொல்லி சுவாசத்தில் திரும்ப வேண்டும். ஆசை மெதுவாக குறையும். இரண்டாவது தடையாக வெறுப்பு, கோபம், சினம், பழி, மனக்கசப்பு. யாரோ நம்மை காயப்படுத்திய நினைவுகள். தியானத்தின் போது மேலெழும் அந்த நேரத்தில் மெத்தா பாவனா செய்ய வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கட்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த கருணை பயிற்சி வெறுப்பின் நெருப்பை அணைக்கும். மூன்றாவது தடையாக சோம்பல் மற்றும் தளர்ச்சி. மனம் மந்தமாக ஆகும், தூக்கம் வரும், உடல் கனமாகும். இந்த நிலையில் சிறிது நேரம் கண்களை திறந்து கொள்ளலாம், ஆழமாக சுவாசிக்கலாம், சில நேரம் நடை தியானம் செய்யலாம். உடலை சுறுசுறுப்பாக வைக்க வேண்டும். நான்காவது தடையாக உச்சாட்டல் மற்றும் கவலை. மனம் எப்போதும் எதிர்காலம் பற்றி கவலைப்படும், கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை நினைத்து வருந்தும். இந்த நிலையில் மனத்தை சுவாசத்தில் மெதுவாக கொண்டு வர வேண்டும். சுவாசம் இப்போது இங்கே நடக்கிறது, அது மனத்தை நிகழ்காலத்தில் வைக்கும். மெதுவாக கவலை குறையும். ஐந்தாவது தடையாக சந்தேகம். தியானம் செய்யும்போது பயனுண்டா இல்லைனா என்கிற சந்தேகம் வரும். புத்தர் சொன்னார், சந்தேகம் இயல்பானது, ஆனால் அதை விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அனுபவம் வந்தால் சந்தேகம் கரையும். இந்த 5 தடைகளும் நமது மனத்தின் இயல்பான அலைகள். அவற்றை வேரோடு பிடுங்குவது அல்ல, அவற்றை புரிந்து கொள்வதுதான் பயிற்சி. தியானம் செய்யும்போது தடைகள் வருவது தோல்வி அல்ல, அது ஒரு அறிகுறி. மனம் சுத்தமாகும் போது குப்பைகள் மேலெழுவது போல அது வருகிறது. நாம் அமைதியாக அவற்றை பார்க்க வேண்டும். நவீன வாழ்க்கையில் இந்த தடைகள் இன்னும் அதிகம். ஏனெனில் நம்மிடம் எப்போதும் தகவல் வெள்ளம் உள்ளது. ஆசை தூண்டல்கள் அதிகம், விளம்பரங்கள் நம்மை கவர்கின்றன, சமூக ஊடகம் நம்மை ஒப்பீட்டில் வைத்திருக்கிறது. அதனால் மனம் எப்போதும் சிதறிக்கொண்டே இருக்கும். இந்த நிலையை மாற்ற நாம் ஒரு ஆன்மீக ஒழுங்கை உருவாக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் கைபேசி பார்க்காமல் தியானத்தில் அமர வேண்டும். இரவு படுக்கும் முன் சில நிமிடம் நன்றி உணர்வில் அமர வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அமைதி நாள் என்று வைத்து தேவையற்ற பேச்சு தவிர்க்க வேண்டும். இந்த சிறிய ஒழுங்குகள் மனத்தை வலிமையாக்கும். புத்தர் பரிந்துரைத்த மற்றொரு வழி சுபா பாவனா, அதாவது நமது உடலை எலும்புகளின் அமைப்பாக பார்க்கும் பயிற்சி. இதனால் உடல் பற்றிய ஆசை குறையும், மனம் அமைதியாகும். இந்த பயிற்சி இருள் மனத்தின் வேர்களை தளர்த்தும். தியானத்தில் ஒரு கட்டத்தில் மனம் அமைதியாகும். அப்போது பேரானந்தம் வரும். அது மிகவும் இனிமையாக இருக்கும், ஆனால் அதிலும் பற்றுதல் ஏற்படக்கூடாது. புத்தர் சொன்னார், அந்த பேரானந்தமும் நிலையற்றது, அதையும் கடந்து செல்ல வேண்டும். மனம் முழு சமச்சீரில் இருக்க வேண்டும். இந்த சமச்சீர் நிலை நமக்கு நவீன வாழ்க்கையிலும் மிகவும் அவசியம். வேலை இடத்தில் அழுத்தம் வரும், குடும்பத்தில் சிக்கல்கள் வரும். நாம் சமச்சீராக இருந்தால் அந்த பிரச்சனைகள் நம்மை பாதிக்காது. ஒரு குளம் போல இருக்கும் மனம், அதில் எதுவும் விழுந்தாலும் அலை எழாது. இந்த நிலையை வளர்க்க தினசரி பயிற்சி தேவை. மனம் சுத்தமாக ஆன பிறகு நம் சிந்தனை தெளிவாகும், முடிவுகள் சரியாக இருக்கும். புத்தர் சொன்னார், அறம், அறிவு, அமைதி ஆகியவை ஒரே பாதையில் நடக்கும். ஒருவர் அறத்தை பின்பற்றினால் அறிவு வளரும், ஒருவர் அறிவு பெற்றால் அமைதி வரும். அமைதி வந்தால் இருள் மனம் முற்றிலும் விலகும். தியானத்தின் முடிவில் புத்தர் பரிந்துரைத்த வழக்கம் தர்மத்தை பகிர்வது. தியானம் செய்த பிறகு அந்த அமைதியை உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பகிர வேண்டும். அவர்கள் அமைதியாக இருக்கட்டும், அவர்கள் துன்பம் குறையட்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த பகிர்வு நம் மனத்தை மேலும் வெளிச்சமாக்கும். 4 அரிய சத்தியங்கள் மற்றும் வாழ்க்கையில் செயல்படுத்தும் வழிகள். புத்தர் தனது அறிவொளி பெற்ற பிறகு முதல் போதனையில் உலகிற்கு அளித்த மிக முக்கியமான அறிவுரை 4 அரிய சத்தியங்கள். அவை ஆன்மீக பாதையின் முதுகெலும்பு போல. முதலில் அவர் சொன்னார், துக்கம் உள்ளது, வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது, அதை நாம் மறுக்க முடியாது. பிறப்பு துன்பம், முதுமை துன்பம், நோய் துன்பம், மரணம் துன்பம், பிரிவால் வரும் துன்பம், விரும்பியதை பெற முடியாத துன்பம், வெறுப்பானதை சந்திக்கும் துன்பம். இது அனைத்தும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதை உணராமல் நாம் வாழும்போது அது இன்னும் அதிகமாக வலிக்கிறது.
இரண்டாவது சத்தியம் துன்பத்திற்கு காரணமுள்ளது, அது ஆசை திருஷ்ணை என்று புத்தர் சொன்னார். எதையாவது பிடிக்க வேண்டும் என்பதால்தான் நம் மனம் வாடுகிறது. நாம் புகழ் விரும்புகிறோம், அது வரவில்லை என்றால் துன்பம் வருகிறோம். அது வந்தாலும் அது நீங்கும் போது துன்பம் வருகிறோம். இந்த ஆசை நம் மனத்தில் இருள் உருவாக்குகிறது. மூன்றாவது சத்தியம், இந்த துன்பம் முடிவடையலாம். துன்பம் என்றால் நித்தியமானது இல்லை. ஆசை குறைந்தால் துன்பம் குறையும். ஆசை முற்றிலும் நிறுத்தப்பட்டால் மனம் முழுமையாக அமைதியாகும். அதுவே நிர்வாணம். அது மரணத்திற்குப் பின் கிடைக்கும் ஒரு நிலை அல்ல, அது இப்போது இங்கே அனுபவிக்கக்கூடிய அமைதி. அது இருள் மனம் முழுவதும் விலகி வெளிச்சம் மட்டுமே இருக்கும் நிலை. நான்காவது சத்தியம் துன்பத்தை நிறுத்தும் பாதை, அதுவே அஷ்டாங்க மார்க்கம். சமய திருஷ்டி சரியான பார்வை, சமய சங்கல்ப சரியான எண்ணம், சமயக் வாசு சரியான பேச்சு, சமயக் கமந்த சரியான செயல், சமயக் ஆஜீவம் சரியான வாழ்வு, சமய முயற்சி சரியான முயற்சி, சமய ஸ்மிருதி சரியான கவனம், சமய சமாதி சரியான தியான நிலை. இந்த 8 அம்சங்கள் நம் வாழ்க்கையில் செயல்படுத்தப்படும் போது மனம் மெதுவாக வெளிச்சமாகும். இப்போது இதை நவீன வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தலாம் பார்ப்போம். முதலில் சரியான பார்வை என்பது நம் வாழ்க்கையை யதார்த்தமாக பார்ப்பது. எதை வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் கிடைத்ததே ஏற்க வேண்டும். எதை இழந்தாலும் அது இயற்கை என்று பார்க்க வேண்டும். இது மனதில் சமச்சீரை வளர்க்கும். சரியான எண்ணம் என்பது அன்பான எண்ணங்களை வளர்ப்பது, தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களை குறைப்பது. நாம் நினைப்பது நம்மை உருவாக்குகிறது. எனவே அன்பு, கருணை, நன்றி ஆகியவற்றை மனதில் வளர்க்க வேண்டும். சரியான பேச்சு என்பது பொய்யை தவிர்ப்பது, கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது, பிறரை புண்படுத்தாமல் பேசுவது. நமது வார்த்தைகள் மனதில் ஒளி உருவாக்க வேண்டும், சச்சரவு குறைய வேண்டும். சரியான செயல் என்பது உயிர்களை காயப்படுத்தாமல் வாழ்வது, நல்ல நெறிகளை பின்பற்றுவது, திருடுதல், பொய், கொலை, வன்முறை போன்றவற்றை தவிர்ப்பது. சரியான வாழ்வு என்பது எதனால் வாழ்கிறோமோ அது பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வழியாக இருக்க வேண்டும். நமது தொழில் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் சமுதாயத்திற்கு நன்மை தரும் வகையில் இருக்க வேண்டும். சரியான முயற்சி என்பது நல்ல பழக்கங்களை வளர்க்க முயற்சி செய்வது, கெட்ட பழக்கங்களை விட முயற்சி செய்வது, சோம்பல் தவிர்க்க முயற்சி செய்வது. சரியான கவனம் என்பது ஒவ்வொரு செயலும் விழிப்புணர்வுடன் செய்வது. உணவு சாப்பிடும்போது அதனை கவனித்து சாப்பிடுவது, நடக்கும்போது அடிகளை கவனிப்பது, பேசும்போது வார்த்தைகளை கவனிப்பது. சரியான தியான நிலை என்பது தினமும் தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்துவது, தினசரி தியான நேரத்தை நிர்ணயித்து அதனை தவறாமல் கடைபிடிப்பது. இந்த 8 மார்க்கத்தை வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பித்தால் மனம் மெதுவாக மாறும், இருள் குறையும், கவனச்சிதறல் குறையும், மனம் அமைதியாகும். நம்முள் ஒரு ஆழமான மகிழ்ச்சி வரும். அது வெளியில் இருந்து வரும் மகிழ்ச்சி அல்ல, அது நம் உள்ளத்தின் ஒளி. 4 அரிய சத்தியங்களை தினசரி நினைவில் கொள்ளலாம். காலை எழுந்தவுடன் இன்று என்ன சத்தியத்தை நினைவில் கொள்கிறேன் என்று சொல்லலாம். இன்று நான் வாழ்க்கையை யதார்த்தமாக பார்க்கப் போகிறேன். இன்று நான் அன்பான எண்ணங்களை வளர்க்கப் போகிறேன். இன்று நான் உண்மையான வார்த்தைகளை பேசப் போகிறேன் என்று உறுதி செய்யலாம். இந்த உறுதி நமக்கு சக்தி தரும். புத்தர் சொன்னார், ஒருவர் தன் மனதை வெல்லுவதே மிக பெரிய வெற்றி. அதுதான் இருள் மனம் விலகும் நேரம். இந்த பாதையை தொடர்ந்து நடக்கும்போது ஒருவர் தன் உள்ளத்தை ஆழமாக அறிந்து கொள்கிறார். அவர் தனது பயம், ஆசை, கோபம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார். புரிந்து கொள்ளும் அந்த தருணத்தில் விடுதலை நிகழ்கிறது. நிர்வாணத்தின் அனுபவம் மற்றும் ஆனந்த நிலையை நிலைத்து வைக்கும் நடைமுறைகள். புத்தர் சொன்ன நிர்வாணம் என்ற சொல் தீ அணைந்த நிலையை குறிக்கிறது. ஆசையின் தீ, கோபத்தின் தீ, அறியாமையின் தீ, 3 குளறுபடிகளும் முற்றிலும் அணையுமில்லை. அந்த நேரத்தில் மனம் வெறுமிலையாக இருக்கும். அது வெறுமையாக இருப்பதால் பயமில்லை, துக்கமில்லை. அதே நேரத்தில் அந்த வெறுமை வெறுமையாயில்லை, அது அமைதியான பேரின்பம் நிரம்பிய நிலை. நிர்வாண அனுபவம் ஒரு திடீர் மின்னல் போல வரும் என்று பலர் கூறுகிறார்கள். ஆனால் அது மெதுவாக வளர்ந்து வரும் ஒரு விழிப்பு நிலையும் ஆகும். ஒருவர் தினசரி தியானம், கவன பயிற்சி செய்து மனதை சுத்தமாக்கிக் கொண்டே சென்றால் ஒருநாள் அவர் தன்னுள் ஒரு வித்தியாசமான அமைதியை காண்கிறார். முன்பு இருந்த சிந்தனைகளின் சத்தம் குறைந்து விடுகிறது. எதற்கும் கோபம் வராது, எதற்கும் அதிகமாக குதூகலம் வராது. மனம் ஒரு குளம் போல அமைதியாக இருக்கும். உளவியல் ரீதியாக பார்க்கும்போது நிர்வாணம் மனதில் வரும் தானியக்க எதிர்வினைகள் முற்றிலும் நிறுத்தப்படுதல். ஒருவர் நம்மை காயப்படுத்தினால் உடனே கோபம் வருவது, ஒருவர் பாராட்டினால் உடனே பெருமிதம் வருவது, இவை எல்லாம்
பழக்கமான நரம்பியல் வட்டங்கள் அவை கலைந்துவிடும், புதிய நரம்பியல் பாதைகள் உருவாகும். அந்த நேரத்தில் மனம் வெளியில் நடக்கும் சம்பவங்களுக்கு அடிமையாக இருக்காது, அது சுதந்திரமாக இருக்கும். நிர்வாண நிலை வந்தவுடன் கூட அது நிலைத்திருக்க பயிற்சி தேவை, ஏனெனில் பழைய பழக்கங்கள் மீண்டும் எழலாம். அதற்காக புத்தர் பரிந்துரைத்தது சதிப்பட்டானா கவன பயிற்சி. உடல், உணர்ச்சிகள், சிந்தனைகள், மனம் ஆகியவற்றைத் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் நிலை. ஒருவர் நடந்தாலும், அமர்ந்தாலும், பேசினாலும், சாப்பிட்டாலும் எல்லாவற்றையும் விழிப்புணர்வுடன் செய்வது. இந்த நிலையான கவனம் நம் மனதை மீண்டும் இருள் பிடிக்காமல் காப்பாற்றும். நிர்வாண நிலையை நிலைநிறுத்த மற்றொரு பயிற்சி மெத்தா பாவனா, அன்பு கருணை பயிற்சி. தினசரி நாம் நம்மிடம் சொல்ல வேண்டும், நான் அமைதியாக இருக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், பிறரும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று சொல்ல வேண்டும். இந்த அன்பு சக்தி மனதில் வெளிச்சத்தை பெருக்குகிறது. நிர்வாண நிலை வந்த பிறகு வாழ்க்கை வெறுமையாக இல்லை, அது இன்னும் அழகாக இருக்கும். ஏனெனில் ஒருவர் எந்த ஒரு சம்பவத்தையும் பற்றிக் கொள்வதில்லை, அவருக்கு அனைத்தும் சமமாக இருக்கும். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் மனம் அசையாது இருப்பது அந்த நிலை. அதை சமச்சீர் மனநிலை என்று சொல்வார்கள். அது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் உதவும். ஒருவர் தொழிலில் தோல்வி கண்டாலும் துவண்டு போக மாட்டார், வெற்றி கண்டாலும் பெருமிதம் கொள்ள மாட்டார். அவர் அமைதியாக தொடர்ந்து செயல் செய்வார். இந்த அமைதி நம் உடலுக்கும் நன்மை தரும், ஏனெனில் மன அழுத்தம் குறையும், ஹார்மோன் சமநிலை வரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதயம் மூளை நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கும். இதனால் வாழ்க்கையின் தரம் மேம்படும். நிர்வாணத்தை நோக்கி பயணம் செய்யும் போது வரும் பேரானந்தம் மிகவும் இனிமையாக இருக்கும். அதை பிடித்து வைக்க வேண்டும் என நினைத்தால் அது போய்விடும். அதனால் புத்தர் சொன்னார், பற்றுதலை விடுங்கள். அந்த பேரானந்தம் வரும்போதும் அது போகும்போதும் சமமாக இருங்கள். இது மிகவும் ஆழமான பயிற்சி, ஆனால் இதை கற்றுக்கொண்டால் ஒருவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார். நிர்வாணத்தை நிலைநிறுத்தும் மற்றொரு ரகசியம் தர்மத்தை பகிர்வது. நம்முடைய அனுபவத்தை பிறருடன் பகிரும்போது நம் உள்ளத்தின் வெளிச்சம் மேலும் அதிகரிக்கும். நம் வாழ்க்கை பிறருக்கு ஒரு ஊக்கமாக மாறும். புத்தர் தனது அனுபவத்தை தனியாக வைத்துக் கொள்ளவில்லை, அவர் உலகுக்கு பகிர்ந்தார். அதனால் கோடிக்கணக்கான மக்கள் வெளிச்சம் பெற்றனர். நிர்வாணம் என்பது வாழ்க்கையை விட்டு ஓடுவது அல்ல, அது வாழ்க்கையை முழுமையாக வாழ்வது. அந்த நேரத்தில் ஒருவர் சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்கிறார். மழைத்துளி விழுவது, சூரிய உதயம், பறவையின் குரல், குழந்தையின் புன்னகை, எல்லாமே புனிதமாக ஆகிறது. அவருக்கு எதுவும் சலிப்பை தராது, ஏனெனில் அவர் மனம் எப்போதும் நிகழ்காலத்தில் இருக்கும். நிர்வாண பாதையை தொடர்வதற்கு ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் சில நிமிடங்கள் அமைதியாக அமர வேண்டும். சுவாசத்தை கவனித்து மனதை சுத்தம் செய்ய வேண்டும். தினசரி வாழ்க்கையில் அதிகமாக பேசாமல் தேவையான அளவு மட்டுமே பேச வேண்டும். மனதை தேவையற்ற தூண்டுதல்களில் இருந்து காக்க வேண்டும். சோஷியல் மீடியாவில் குறைந்த நேரம் செலவிட வேண்டும், இயற்கையில் அதிக நேரம் செலவிட வேண்டும். இந்த நடைமுறைகள் மனத்தை நிர்வாண நிலைக்கு அருகே கொண்டு செல்லும். ஒரு நாள் அந்த அமைதி நிரந்தரமாகும். அது ஒருவரின் இயல்பாக ஆகும். புத்த போதனைகள், மன சிகிச்சை மற்றும் நவீன உளவியல் பார்வை. புத்தர் கூறிய போதனைகள் வெறும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள் அல்ல, அவை ஒரு ஆழமான மன சிகிச்சை முறைமை. ஒருவர் தனது மனத்தை எப்படி பார்க்க வேண்டும், அதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றன. நவீன உளவியல் கூட இன்று புத்தரின் போதனைகளை ஆராய்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் என்ற சொல் புத்தர் சொன்ன சதி நினைவு பயிற்சியில் இருந்து வந்தது. மனதை நிகழ்காலத்தில் வைக்கும் பயிற்சி இன்று உலகெங்கும் மன அழுத்தம் குறைக்கும் சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது. மன அழுத்தம் வரும்போது நம் மூளையின் அமிக்டாலா அதிகமாக செயல்படுகிறது. பயம், கோபம் போன்ற உணர்வுகள் அதிகரிக்கிறது. மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்தால் அமிக்டாலாவின் செயல்பாடு குறைகிறது. மூளையின் முன் பகுதி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதிகமாக செயல்படுகிறது. அது நம்மை தெளிவாக யோசிக்க வைக்கிறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வைக்கிறது. புத்தரின் 4 அரிய சத்தியங்கள் சிகிச்சை மாதிரியே செயல்படுகிறது. முதலில் பிரச்சனை உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்தது அதன் காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். 3வது அதை தீர்க்க முடியும் என்பதை நம்புகிறோம். 4வது தீர்வுக்கான வழியை பின்பற்றுகிறோம். இது ஒரு முழுமையான சிகிச்சை முறையாகும். நவீன உளவியலில் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று ஒரு முறை உள்ளது. அதில் தவறான சிந்தனைகளை அடையாளம் கண்டு சரிசெய்ய கற்றுக் கொடுக்கின்றனர். புத்தர் அதையே சொன்னார், தவறான பார்வையை விட்டு சரியான பார்வையை எடு என்று. அதனால் புத்த போதனைகள் CBT-க்கு முன்னோடி மாதிரி.
தியானத்தின் மருத்துவ நன்மைகள் நிறைய ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. தியானம் செய்வோர் இரத்த அழுத்தம் குறையும், இதய நோய் அபாயம் குறையும், உடலின் அழற்சி குறையும், மனநோய் சிகிச்சைகளில் கூட தியானம் சேர்க்கப்படுகிறது. மனச்சோர்வு பதட்டம் குறைகிறது, தூக்கத்தின் தரம் மேம்படுகிறது. மனநல நிபுணர்கள் இன்று தியானத்தை மன சிகிச்சை திட்டத்தில் சேர்க்கிறார்கள். ஏனெனில் அது மருந்தில்லாமல் பக்க விளைவில்லாமல் மனதை நிம்மதியாக்குகிறது. தினமும் 20 நிமிடம் தியானம் செய்தால் மூளையின் அமைப்பே மாறுகிறது. ஹிப்போகாம்பஸ் பகுதி வளர்க்கிறது. அது நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது. புத்தரின் மெத்தா பாவனா அன்பு கருணை தியானம் மனதில் கோபம் வெறுப்பு குறைக்கிறது. இது சமூக உறவுகளை மேம்படுத்துகிறது. ஒருவர் பிறரை எளிதில் மன்னிக்க கற்றுக்கொள்கிறார். அது மனதை இலகுவாக்குகிறது. இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அழுத்தம் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் புத்தரின் போதனைகள் அதை சமாளிக்க சிறந்த கருவிகள் கொடுக்கின்றன. ஒருவர் தினசரி 3 முறை ஆழமாக சுவாசித்து விழிப்புணர்வுடன் இருப்பது கூட மன அழுத்தத்தை குறைக்க உதவும். மன சிகிச்சை நிபுணர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் தனது உணர்வுகளை அடக்காமல் கவனித்து பார்க்க வேண்டும் என்று. அதுவே புத்தர் சொன்னது. உணர்வுகளை அழிக்காதீர்கள், அதை கவனியுங்கள், அது இயல்பாக கரையும். தியானம் நம் உடலுக்கும் மூளைக்கும் ஒரு ஓய்வு அளிக்கும் சிகிச்சை மாதிரி. அது நம்மை வெளியில் இருந்து வரும் தூண்டுதல்களுக்கு அடிமையாக இருக்காமல் காப்பாற்றுகிறது. நாம் எவ்வளவு நிதானமாக இருக்கிறோமோ அதற்கேற்ப நமது வாழ்க்கை அமைதியாக இருக்கும். இந்த பயிற்சிகளை ஆரம்பத்தில் கடினமாக இருக்குமானால் மெதுவாக அது நம்முடைய இயல்பாகிவிடும். ஒருவர் தினமும் மைண்ட்ஃபுல் சுவாசம் செய்தால் சில வாரங்களில் மனம் அமைதியாக மாறும். சில மாதங்களில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சில வருடங்களில் அவரின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். புத்த போதனைகள் இன்று பல மருத்துவமனைகளிலும் பள்ளிகளிலும் கூட கற்பிக்கப்படுகிறது. சிறுவர்களுக்கு கவனசக்தி அதிகரிக்க தியானம் கற்பிக்கிறார்கள். அது அவர்களை சித்தராமல் கவனம் செலுத்த வைக்கிறது. மன சிகிச்சை என்றால் அது ஒரு மருத்துவர் கையில் இருக்க வேண்டிய ஒன்றாகவே நாம் நினைத்துவிட்டோம். ஆனால் புத்தர் சொன்னது நம்முடைய மனத்தை நாமே குணப்படுத்த முடியும் என்று. அது நமக்கு நம்பிக்கை தருகிறது. ஒருவர் தனது மனதை புரிந்து கொண்டால் அவர் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ள முடியும். குழந்தைகள், குடும்பங்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கான தியான நடைமுறை. தியானம் என்பது பெரியவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் மிகவும் அவசியமான ஒன்று. இன்றைய குழந்தைகள் அதிகமாக திரை நேரத்தில் இருக்கிறார்கள். கார்ட்டூன், வீடியோ கேம், ஸ்மார்ட் போன் போன்றவற்றில் மனம் சிதறிக்கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் மூலம் கவனம் செலுத்த கற்றுக் கொடுக்கலாம். முதலில் 2 நிமிடம் அமைதியாக அமர வைத்து கண்களை மூட சொல்லலாம். சுவாசத்தை கவனிக்க சொல்லலாம். சுவாசம் உள்ளே வருகிறது, வெளியே போகிறது என்று சொல்லி குழந்தை கவனிக்கச் செய்யலாம். மெதுவாக அது ஒரு பழக்கமாகிவிடும். குழந்தைகளுக்கு கதைகளின் மூலம் தியானத்தை கற்றுக் கொடுக்கலாம். புத்தரின் வாழ்க்கை கதைகள், ஜாதக கதைகள் போன்றவற்றை சொல்லலாம். அதில் வரும் நெறிகள் அவர்களின் மனதில் நன்கு பதியும். அதே நேரத்தில் அவர்களை இயற்கையில் அழைத்துச் சென்று பறவையின் குரல், காற்றின் சத்தம், மரத்தின் அசைவு எல்லாவற்றையும் கவனிக்கச் சொல்லலாம். இது அவர்களின் உணர்ச்சி நிலையை சமநிலையில் வைக்க உதவும். இளம் பருவத்தினர் அதிக அழுத்தத்தில் இருக்கிறார்கள். படிப்பு, தேர்வு, சமூக அழுத்தம். அவர்களுக்கு தியானம் மிகவும் உதவும். அவர்கள் அதிக நேரம் அமர முடியாது. எனவே 5 நிமிட சுவாச கவனம் பயிற்சி காலை எழுந்ததும் படிக்கும் முன் படித்த பின் செய்யலாம். இது அவர்களின் நினைவாற்றலை அதிகரிக்கும், மன அழுத்தத்தை குறைக்கும். வேலை பளுவில் இருக்கும் பெரியவர்கள் தினசரி குறைந்தது 10 முதல் 20 நிமிடங்கள் தியானத்திற்கு ஒதுக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் சற்று சுத்தமான இடத்தில் அமர்ந்து முதலில் சில ஆழமான சுவாசங்கள் எடுத்து மனத்தை அமைதியாக்க வேண்டும். பின்னர் சுவாசத்தில் கவனம் வைத்து உடல் மனம் சுத்தமாகும் வரை இருக்க வேண்டும். மாலை வேலை முடிந்த பின் 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து நாள் முழுவதும் நடந்ததை கவனித்துவிட வேண்டும். இந்த சிறிய பயிற்சிகள் இரவு தூக்கம் நல்லதாக இருக்க உதவும். குடும்ப அளவில் தியான ஒழுங்கு மிகவும் முக்கியம். தினமும் ஒரு நேரம் குடும்பம் முழுவதும் 5 நிமிடம் கூட அமர்ந்து அமைதியாக சுவாசிக்கலாம். ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி அதை கவனித்து அமரலாம். அதன் பிறகு நன்றி சொல்லும் பழக்கம் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கலாம். இன்று எதற்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று பகிரலாம். இது குடும்பத்தில் அன்பை வளர்க்கும். வார இறுதிகளில் குடும்பம் முழுவதும் இயற்கைக்கு செல்லலாம். பூங்கா, கோவில், கடற்கரை எங்கு இருந்தாலும் அமைதியாக அமர்ந்து சுற்றுச்சூழலை கவனிக்கலாம். பேசாமல் சில நிமிடம் அமைதியாக இருக்கலாம். இது குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் சமநிலை இருக்க கற்றுக் கொடுக்கும். தியானத்தை குடும்பத்தில்
ஒரு விளையாட்டு போல மாற்றலாம். யார் அதிக நேரம் அமைதியாக அமர முடிகிறார்கள் என்று போட்டி போடலாம். சிறிய பரிசுகள் கொடுக்கலாம். இதனால் குழந்தைகள் ஆர்வமாக இருப்பார்கள். தியானத்தை பள்ளிகளில் கற்றுக் கொடுத்தால் மாணவர்கள் ஒழுங்காக இருப்பார்கள். சண்டைகள் குறையும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இதை ஊக்குவிக்க வேண்டும். பெரியவர்கள் வேலை இடத்திலும் சின்ன இடைவேளை எடுத்து மைண்ட்ஃபுல் சுவாசம் செய்யலாம். மேசையில் அமர்ந்து கண்களை மூடி 3 ஆழமான சுவாசங்கள் எடுக்கலாம். மன அழுத்தம் குறையும். வேலை திறன் கூடும். குடும்பம் முழுவதும் தியானம் செய்யும் பழக்கம் வந்தால் வீட்டில் நல்ல ஆற்றல் இருக்கும். சண்டைகள் குறையும். அனைவரும் சமச்சீராக இருப்பார்கள். குழந்தைகள் நன்றாக வளர்வார்கள். பெற்றோர்கள் அமைதியாக இருப்பார்கள். புத்தர் சொன்னார், ஒருவர் தனது மனதை பராமரிப்பதுதான் மிகப்பெரிய கடமை. அதை குடும்பம் முழுவதும் செய்வது இன்னும் சிறந்தது. ஏனெனில் அனைவரும் ஒரே நேரத்தில் மனத்தை சுத்தமாக்கும் போது அந்த இடத்தின் ஆற்றல் மிக வலுவாக இருக்கும். இவ்வாறு குழந்தைகள், இளம் பருவத்தினர், பெரியவர்கள் அனைவரும் தியானத்தை வாழ்க்கையில் சேர்த்தால் சமூகமே மாறிவிடும். கோபம், சினம் குறையும். கருணை அதிகரிக்கும். உலகம் அமைதியாகும். நாம் இந்த நீண்ட பயணத்தில் புத்தரின் போதனைகளை ஆழமாக ஆராய்ந்தோம். மனத்தின் இருளை அறிந்தோம். கவனச்சிதறலை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஆசை வெறுப்பு அறியாமை எப்படி நம்மை கட்டி போடுகிறது என்பதை புரிந்து கொண்டோம். புத்தர் சொன்ன 4 அரிய சத்தியங்கள் எவ்வாறு வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொண்டோம். அஷ்டாங்க மார்க்கம் எவ்வாறு தினசரி வாழ்க்கையில் ஒழுங்காக பின்பற்றலாம் என்பதை பார்த்தோம். நிர்வாணத்தின் அனுபவம், அதன் உளவியல் விளக்கம், அதன் ஆனந்த நிலையை நிலைத்து வைக்கும் பயிற்சிகள் எல்லாவற்றையும் விரிவாக கண்டோம். இந்த பாதை யாருக்குமே எளிதானது அல்ல, ஆனால் மிகவும் இயல்பானது. ஏனெனில் நமது உண்மையான இயல்பு அமைதி, வெளிச்சம். அது வெளியில் தேட வேண்டியதில்லை, நம் உள்ளத்தில் மறைந்து கிடக்கிறது. நமது மனத்தின் மேல் படிந்திருக்கும் இருள் நீங்கினால் வெளிச்சம் தானாக தெரியும். தியானம், கவனப்பயிற்சி, கருணை, நன்றி எல்லாம் அந்த இருளை அகற்றும் கருவிகள். இன்றைய உலகில் தகவல் வெள்ளம் நம்மை சிதறடிக்கிறது. சமூக ஊடகம் எப்போதும் நமது கவனத்தை பிடிக்கிறது. விளம்பரங்கள் நமது ஆசையை தூண்டுகிறது. அதன் நடுவிலும் ஒருவர் புத்தரின் பாதையை தேர்வு செய்யலாம். ஒரு சிறிய தருணம் கூட சுவாசத்தில் கவனம் செலுத்தலாம். ஒரு சிறிய தருணம் கூட யாருக்காவது நல்ல எண்ணம் அனுப்பலாம். ஒரு சிறிய தருணம் கூட அமைதியாக இருக்கலாம். அந்த சிறிய தருணங்களே நம் வாழ்க்கையை மாற்றும். இந்த போதனைகள் வெறும் தத்துவம் அல்ல, இவை செயல்பாடாக இருக்க வேண்டும். ஒருவர் தியானத்தை தினசரி செய்ய வேண்டும். அது பற்கள் துலக்குவது போல் இயல்பாக ஆகஸ்ட் வேண்டும். மனதை சுத்தப்படுத்துவது நம் தினசரி கடமையாக வேண்டும். ஒருநாள் நம் மனம் சுத்தமாகும் போது வெளிச்சம் நம்மை மூடிவிடும். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அமைதி. கவனச்சிதறலை கடக்க ஒருவர் டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்யலாம். ஒருநாள் கைபேசி வைக்காமல் இயற்கையில் அமரலாம். சில மணி நேரம் அமைதியில் இருக்கலாம். தியான முகாம்களில் பங்கேற்கலாம். அது மனதை ஆழமாக சுத்தம் செய்யும். ஆன்மீக பயணம் செய்யலாம். புனித இடங்களில் தங்கி அமைதியை அனுபவிக்கலாம். அந்த அனுபவங்கள் நம் உள்ளத்தின் வேரை குலைக்கும். புத்தர் சொன்னார், ஒருவர் தன்னை வெல்லும் போதுதான் உலகை வெல்வார். இந்த உலகை மாற்ற விரும்பினால் முதலில் நம்மை மாற்ற வேண்டும். நம் மனம் அமைதியாக இருந்தால் நம் வார்த்தைகள், செயல்கள் அன்பை பரப்பும். மற்றவர்கள் அதை உணர்வார்கள். அவர்கள் மாறுவார்கள். இதுவே உண்மையான சமூக மாற்றம். இந்த பயணத்தின் முடிவில் ஒரு பெரிய உண்மையை நாம் அறிகிறோம். இருள், மனம் என்ற ஒன்று தனியாக இல்லை. அது நம் அறியாமையின் விளைவு. அது நம் பழக்கத்தின் விளைவு. நாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் அந்த இருள் கரையும். அந்த நேரத்தில் நம் வாழ்க்கை சுதந்திரமாகும். பயமின்றி, ஆசையின்றி, துக்கமின்றி வாழ முடியும். நாம் இன்று இந்த போதனைகளை கேட்டது ஒரு சிந்தனை விதை மாதிரி. அந்த விதையை தினசரி பயிற்சியால் வளர்த்தால் அது ஒரு பெரிய மரமாகும். அதன் நிழலில் நம் மனம் ஓய்வெடுக்கும். அந்த மரம் பலருக்கும் நிழல் தரும், பலருக்கும் அமைதி தரும். இந்த உலகம் எப்போதும் சத்தமுள்ள இடமாகவே இருக்கும். ஆனால் அந்த சத்தத்தின் நடுவிலும் ஒருவர் தனது அமைதியை காக்க முடியும். அந்த அமைதியே உண்மையான செல்வம். அந்த அமைதியை பராமரிக்க நாம் ஒவ்வொரு நாளும் விழிப்புணர்வுடன் வாழ வேண்டும். தியானம் செய்ய வேண்டும். கருணை வளர்க்க வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும். நாம் முடிவில் உணர வேண்டியது ஒரே ஒன்று: புத்தர் வெளியில் எங்கும் இல்லை. புத்தர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். அவர் காட்டிய பாதை நம் காலடியில் இருக்கிறது. நாம் அந்த பாதையில் ஒரு சிறிய அடியை வைத்தால் அது நம்மை முழு வெளிச்சத்திற்கு அழைத்து செல்லும்.